இதை சொன்னா அவரு கோபம் வருது. எடப்பாடி பழனிசாமி தான் 10 ரூபாங்கிறாரு. ஏப்பா மக்கள் சொல்றாங்க, மக்கள் சொல்றதை நான் பேசுறேன், உண்மைதானே? நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பாதுகாக்க நினைக்காதீங்க, ஏற்கனவே ஒரு அமைச்சர் இருந்தாரு, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் 450 நாள் ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்காரு. ஜெயிலுக்கு போய் திருந்தின பாடு இல்ல. ஜெயில போட்டா திருந்துவான்னு பார்த்தா அங்க போய் கிரிமினல் கட்டிட்டு வந்து இன்னும் தப்பு தான் செய்யறார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். 10 ரூபா. இதை சொன்னா அவரு கோபம் வருது. எடப்பாடி பழனிசாமி தான் 10 ரூபாங்கிறாரு. ஏப்பா மக்கள் சொல்றாங்க, மக்கள் சொல்றதை நான் பேசுறேன், உண்மைதானே? 10 ரூபாய்ங்கிறது ஒரு ஐஎஸ்சி மார்க் மாதிரி ஆகி போச்சு. 10 ரூபாய்னா எந்த மூல முடுக்கல மக்களை கேட்டாலும் பேர் சொல்லுவாங்க. யார் பேர் சொல்லுவாங்க? வெக்கக்கேடான விஷயம். ஆக எந்த ஒரு ஆட்சியிலையும் இப்படிப்பட்ட பேரு எவருக்கு வந்ததில்ல. அந்த பெயரை பெற்ற மனிதர் நீங்க சொல்றவர் தான். கொஞ்ச நஞ்சமா கொள்ளையடிச்சாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா அதிகமா வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா 10 ரூபா அதிகம்னா இன்னைக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க. கொஞ்சம் 22,000 கோடி. இதை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன தேர்தல் வரட்டும் ஐயா, நீ என்ன வேணாலும் பேசு. எடப்பாடியார் பஸ்ஸை தூக்கிட்டு ஊரூரா போ, அதை பத்தி கவலை இல்லை. நாங்க கொள்ளையடிச்சு பணத்தை வச்சிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் பணத்தை தண்ணி மாதிரி வாரி விடுவோம், மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவோம் என்று சொல்றாங்க. நடக்குமா? அவர்கள் பகல் கனவு கொண்டு இருக்காங்க. அவர்கள் பணத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.